இடமுருக்கு அவல் பொரி அஞ்சரப்பட்டு ரெஸ்டாரண்ட் உள்ள வந்தாச்சுங்க. இங்க வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு டிஷ் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அந்த டிஷ்ஷோட பேரை நான் சொல்றதை விட இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரே சொன்னதான் பெட்டரா இருக்கும். வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார், உட்காருங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் முகமது யூனுஸ். உங்களோட சொந்த ஊர் இது? காரைக்கால். காரைக்கால் தான். ஆமா, பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் காரைக்கால். காரைக்காலை பத்தி சொல்லுங்க. காரைக்காலை பற்றி உங்களுக்கே தெரியும். காரைக்கால் ஒரு நல்ல ஊர். அதில் எல்லா மத, இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவ எல்லோரும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அழகான ஊர். மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பெயர் பெற்ற ஊர். வேளாங்கண்ணி, நாகூர், திருநள்ளார் எல்லாருக்கும் ஒரு சென்டராக ஒரு அமைந்திருக்கிற ஊர். ஸோ நிறைய பேர் டூரிஸ்ட் வந்து இங்கே அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்கல்ல? ஆமாம், அதாவது இது வந்து முக்கியமான இடங்களுக்கு இது ஒரு சென்டராக இருக்குது. வேளாங்கண்ணிக்கு வரவங்களும் காரைக்கால் வரணும், நாகூர் வரவங்களும் வரணும், திருநள்ளாருக்கு வரவங்களும் வரும். அப்போ 3 மதத்துக்காரங்களும் இங்கே சேரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறதுனால எப்போதும் டூரிஸ்டுகளுடைய கூட்டங்கள் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வரவங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஜென்ரலாக என்ன மாதிரியான ஃபுட்டு அந்த மாதிரிலாம் விரும்புகிறாங்க? பொதுவாக காரைக்காலை பொறுத்தவரையிலும் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ். முகல் ஃபுட்டில் சைனீஸ் ஃபுட்டு, மற்றபடி கான்டினென்டல் ஃபுட்டு, இந்த மாதிரி ஃபுட்டுகளில் விரும்புகிறாங்க. டெலிஸ் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு எவ்வளோ நாளாச்சு? எவ்வளோ வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆகுது. இது வந்து டெலிஸ். இது பேர், இது ஒரு பிரெஞ்சு நேம். எங்களுடைய காலனி பிரெஞ்சு காலனியா இருக்கிறதுனால டெலிசியஸ்ங்கிறது இங்கிலீஷ் டேஸ்டுக்காக டெலிஸ் அப்படிங்கிறது அதே சுவையான ஒரு உணவகம் அப்படிங்கிற ஒரு பொருள் போல டெலிஸ் அப்படின்னு வச்சிருக்கிறோம். சரி சரி. 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் ஆச்சு. ஓகே. இது ஆரம்பிச்சது நீங்க தான் இல்லையா? நானும் எனது பார்ட்னர் செஃப் மிஸ்டர் முகமது கனி, அவர் தான் இதில் ரொம்ப முக்கியமானது எல்லா ஃபுட்டுகளுக்கும். ஏன்டா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் செஃப், அவர் ஸ்வீடிஷ் மேனேஜ்மெண்ட்டில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ காரைக்காலில் வந்து நானும் அவரும் சேர்ந்து இந்த ஹோட்டலை நடத்திட்டு. 12 வருஷத்தில் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இருக்கிறவங்களோட இந்த டேஸ்ட்டில் ஏதாவது மாற்றம் தெரியுதா? அதாவது காரைக்கால் மக்களோட விருப்பங்கள் ஏதாவது மாற்றம் தெரியுதா? அதாவது அவர்கள் புதுமையை விரும்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்போதுமே ஒரு ஃபுட்டை ஒரு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அதை அவங்க லைக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், பிரான்ஸ்லேருந்து ஒரு கூட்டங்கள் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா பிரான்ஸ்லேருந்து வெக்கேஷனுடைய ஒரு கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு 3 மாதம். அதனால அவங்களும் அதை விரும்புகிறாங்க. அவங்களோட ஸ்டைல் ஃப்ரெஞ்ச் ஸ்டைலும் கிடைக்கும். ஆமாம், அவங்களுடைய அதாவது இந்தியன் ஃப்ரெஞ்சு ஒரு கலாச்சார அடிப்படையில் உள்ள உணவகத்தை அவங்க விரும்புகிறாங்க. இங்கே என்ன மாதிரியான ஃபுட்டு நீங்கள் கொடுக்குறீங்க? முக்கியமாக இந்தியன், முகலாய், சைனீஸ் அண்ட் கான்டினென்டல் தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லாமே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் உண்டா? இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. லஞ்ச் அண்ட் டின்னர் தான் நம்மளோட. லஞ்ச் அண்ட் டின்னர் மட்டும். ஸோ ஒரு 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஆமாம், 11 to 11. 11 to 11. அங்கே நடுவில் பிரேக் கிடையாது? பிரேக் கிடையாது. ஓகே. ரொம்ப டிஃப்ரெண்டான வித்தியாசமான ஒரு டிஷ் உங்கள் கடையில் நான் சாப்பிட்டு பார்க்கணும்னா எதை சொல்வீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஒரு இட்டாலியன் ஃபுட்டு ஒன்று தர போகிறேன். அதோடைய பேர் பிக்காட்டா மெலமேஸ். பிக்காட்டா மெலமேஸ். ஓ, பேரே ரொம்ப வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. ஆமா, அது ஒரு இட்டாலியன் நேம். ஆமா, அது வந்து ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுகளில் கிடைக்கும். அது காரைக்காலில் உங்களுக்கு நான் கொடுக்குறேங்கிறது தான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமா, பெரிய விஷயம். யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இட்டாலியன் டிஷஸ் கிடைக்கும். ஆனா நீங்க வந்து அதை கொடுக்க முடியுங்களா? அதனால தான் இப்போ அப்ப நான் இன்னைக்கு வந்து இந்த பிக்காட்டா மெலாமேஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. அப்ப எனக்கும் பிக்காட்டா மெலாமேஸ் எடுத்துட்டு சொல்லுங்க, நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா, நிச்சயமா. தம்பி, அந்த பிக்காட்டா மெலமேஸ் சாருக்கு கொண்டு வந்தோங்க. ஸோ பிக்காட்டா மெலாமேஸ் மாதிரி வேற என்னெல்லாம் இட்டாலியன் டிஷ்ஷஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க? இங்கே வந்து ஸ்லைஸ்டு சிக்கன் வித் மஷ்ரூம் சாஸ் அண்ட் ரோஸ்டி பொட்டேட்டோஸ், அது ஒரு இட்டாலி ஃபுட்டு. மற்றபடி ஒரு அமெரிக்கன் ரெசிபியில் உள்ள ப்ரோஸ்டட் சிக்கன் இருக்குது. ஜப்பானீஸ் ஃபுட்டு ப்ரான் டெம்போரா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரஷ்யன் ஃபுட்டில் ஸ்ட்ராகனஃப் அப்படிங்கிறது வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் செலக்டட் ஐட்டம்ஸ் வச்சு அது காரைக்காலில் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிஜமாவே ஒண்டர்ஃபுல்லான விஷயம் என்னன்னா, காரைக்காலில் வந்துட்டு நீங்கள் வந்து டோட்டல் இன்டர்நேஷனல் பிராண்டை வந்து கொண்டு வந்துட்டீங்க. அது வந்து நிஜமாவே காரைக்காலுக்கே பெருமை. பிக்காட்டா மெலாமேஸ், ஐயோ பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. இது ஆக்சுவலா இது என்ன, எந்த போர்ஷன் ஆஃப் சிக்கன் இது? பிரஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. பிரஸ்ட் எடுத்து அதை ஸ்லைஸ் பண்ணி அதோட அதில் எக் அண்டு
சீஸை டீப் பண்ணி ஆடட் பெப்பர் அண்ட் சால்ட். அவ்வளவுதான். அண்ட் ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை, பேன் ஃப்ரை. ரொம்ப டீப் ஃப்ரை கிடையாது. நோ நிச்சயமா. அண்ட் இது என்ன, இந்த ரைஸ் என்ன? இது வந்து ரெசிபிசி ரைஸ். இதுக்கு வந்து பட்டர், கிரீன் பீஸ், அவ்வளவுதான். வெங்காயம் ஆனியன் ஆட் பண்ணி சாத்தே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வெஜிடபிளையும் சாத்தே பண்ணி கார்னிஷ்க்கு வச்சிருக்கிறோம் உங்களுக்கு. சாஸ் வந்து டொமேட்டோ வித் ஜிஞ்சர் சாஸ். டொமேட்டோ வித் ஜிஞ்சர். நிறைய பேர் டொமேட்டோ கார்லிக் பண்ணுவாங்க. டொமேட்டோ வித் ஜிஞ்சர். எல்லாமே வித்தியாசமா இருக்கு, பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு, டேஸ்டும் வித்தியாசமா தான் இருக்க போது எனக்கு தெரியும். இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க நீங்க? கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதுக்கு நாங்க 110 ரூபாய் சார்ஜ் பண்றோம். இது ஒரு ஃபுல் கோர்ஸ் இல்லையா? ஆமா, இது ஒன்னு சாப்பிட்டாலே நல்ல கும்முன்னு இருக்கும். நிச்சயமா. ஓகே, நிஜமாவே ஒண்டர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் மேலும் மேலும் இன்னும் இன்டர்நேஷனல் ரெசிபிஸ் வந்துட்டு நீங்க காரைக்கால் உள்ள கொண்டு வரணும். நான் மட்டும் இல்ல, ஜென்ரல் பப்ளிக் யார் யார் காரைக்கால் வராங்களோ, இங்க பாஸ் பண்றாங்களோ, ஸ்டே பண்றாங்களோ, இந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடும் போது அவங்களோட இன்டர்நேஷனல் வந்து பிராண்ட் வந்து அவங்க விருப்பப்படுறது வந்து அவங்க சாப்பிடணும். அதான் எங்களோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. இதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். ஓகே, பிக்காட்டா மெலமஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். சூப்பர்பான அந்த சாஸோட நம்ம இதை டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டுங்க. சீஸு, முட்டை, சிக்கன், இது மூணுமே கொஞ்சம் லைட்டாக பெப்பர் சால்ட்டோட நல்லா பேன் ஃப்ரை பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த சாஸில் பார்த்தீங்கன்னா அந்த டொமேட்டோ சாஸ் அண்ட் அந்த ஜிஞ்சரோட அந்த எஃபெக்ட் வந்து நல்லா நம்மளுக்கு கிடைக்குது. பிரமாதமான காம்பினேஷனாக இருக்குது. இப்போ வந்து இந்த ரைஸ் நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது தெரியுமா? பட்டாணி, அந்த வெங்காயத்தோட அந்த ஸ்மெல்லு, அவ்வளோதான். அந்த ரைஸ் வந்து அவ்வளோ ஃப்ளேவரோட அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கூட வந்துட்டு வெஜிடபிள்ஸையும் அவங்க வந்துட்டு சாத்தே பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டல் காம்பினேஷன் பிரமாதம். 110 ரூபாய்க்கு இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு என்னங்க வேணும்? நீங்கள் வந்து காரைக்கால் சைடு வந்தீங்கன்னா திருநள்ளாறு ரோட்டில் இருக்கிற இந்த டெலிஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த அருமையான விஷயம், அதாவது இந்த பிக்காட்டா மெசாமெஸ், அதாவது சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. இடமுருக்கு அவல் பொரி. அஞ்சரப்பேட்டை